ஹாய் ஹலோ. இன்னைக்கு நான் ஒரு ஹெல்த்தியான ஒரு கீரை பண்ண போகிறேன். அந்த கீரைக்கு அடுப்பில் எண்ணெய் ஊற்றியாச்சு, சட்டி வச்சு கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு பொரிஞ்சு வரும்போது ஒரு பல்லாரி, அதாவது ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்துக்காங்க. கூடவே சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த கடுகு உளுத்தம்பருப்போடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு ஒரு பாதி வேக்காடு வதங்கி வந்ததும் அடுத்தது நம்ம முக்கியமான அந்த பொருளை சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையை நம்ம இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வெங்காயம் கீரை எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். கொஞ்சமாக, அதாவது கீரை வதங்கி வரும்போது அப்படியே சுருங்கிரும். அதனால் நீங்கள் கீரை நிறையா இருக்குன்னு நினச்சிட்டு உப்பு ஜாஸ்தி போட்டுறாதீங்க. உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. வெந்தயக்கீரை நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இது உடல் சூட்டை தணிக்கும். அதாவது முடி உதிர்ற பிரச்சனை இருக்கிறவங்க, பாடி ஹீட்னால முடி உதிர்ற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெந்தயக்கீரையை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த முடி உதிர்ற பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சிரும். இது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, சுகர், சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த கீரைக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம கழுவி எடுத்ததுனால கீரையை முழுசாவே கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் கழுவ வேண்டாம். அதனால அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்திலேயே அது நல்லா வதங்கி வெந்துடும். அதனால தனியாக தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையே கிடையாது. இப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது டயபெட்டிஸ்காரங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக, அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்க வாரத்தில் 3 நாள் கூட இதை சாப்பிடலாம். மற்ற மாதிரி இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால், அதாவது முடி உதிர்ற அந்த பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். மற்றபடி இது பாடி ஹீட்டு, உடல் சூடை தணித்து உடம்பை குளிர்ச்சி ஆக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணம் இருக்குது இந்த கீரையில். அதனால கண்டிப்பாக இந்த கீரை சாப்பிடுங்க. பாருங்க, நான் தண்ணி ஊற்றவே இல்லை. அந்த கீரையில் உள்ள ஈரப்பசை, அதாவது அந்த இலைகளில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து அப்படியே இறங்கி எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். அதுலேயே இது அப்படியே நல்லா வதங்கி வெந்துடும். இந்த கீரையில் குச்சி குச்சியாக இருக்குது, காம்பு ஜாஸ்தியாக இருக்குது, வேரை மட்டும் நீங்கள் வெட்டி தூர போட்டால் போதும். இல்லைன்னா நீங்கள் வேரை கூட நல்லா கழுவி அலசி எடுத்துட்டு அதையும் சேர்த்து கூட நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். இதில் எதுவுமே வேஸ்ட் கிடையாது. அது குச்சி குச்சியாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் காம்பெல்லாம் தூர போட்டுறாதீங்க. இது காம்பு இலை ரெண்டையும் சேர்த்து வதங்கும் போது நல்லா வெந்து கிடைக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லேசாக ஒரு லைட்டாக ஒரு கசப்பு மாதிரி இருக்கும். ஆனால் அது அந்த கீரைக்கு அது தாங்க டேஸ்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வந்துருச்சு. அது ரொம்ப மணமாக இருக்கும். அதாவது அந்த கீரை வதங்கி வரும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கீரைக்கு நீங்கள் மஞ்சள் பொடியோ வத்தல் பொடியோ இல்லை பூடு ஜீரகம் இந்த மாதிரி எதுவுமே வைக்க தேவையில்லை. ஏன்னா இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. நம்ம அதெல்லாம் கூட சேர்க்கும் போது அதோட தன்மை கூட மாறலாம். இதோட முழு பலன் கிடைக்கணும்னா இதை இப்படி, அதாவது காரத்துக்கு ஒரு சின்ன பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், இதை இப்படியே சாப்பிட்டாலே நமக்கு அதிலோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். கீரை நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம இப்படியே கூட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை அதில் உள்ள சின்ன கசப்பு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்து அதை கூட நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு அது வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வெந்தயக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கள். கண்டிப்பாக வாரத்தில் 7 நாளும் நீங்கள் தினம் ஒரு கீரை சாப்பிடலாம். அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மறக்காமல் இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு கீரை செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.